பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீடிய பொறுமையா இருந்து நியாயம் செய்வார், சீக்கிரமாய் நியாயம் செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நீடிய பொறுமையாய் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அதுன்னு நீடிய பொறுமையாய் சீக்கிரம், ஸ்லோவா இருந்துட்டு ஃபாஸ்டா செய்வாரா? ஆபிரகாமே எடுத்துக்கோங்களேன். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது கடையாளோ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அப்படி இருக்கப்போ எதுக்காக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு அப்படிங்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவ்வளோ தாமதம்? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஏன் நீடிய பொறுமையா இருக்காரு அப்படின்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பண்ணுவதற்கு நம்மளை புடமிடுற அந்த ப்ராசஸ் எடுக்கிற டைம், நம்மளை உருவாக்குறதுக்கு எடுக்கிற டைம் தான் கர்த்தர் அந்த நேரத்துல தான் நீடிய பொறுமையா இருக்காரு. நீங்க ஃபாஸ்டா புடமிடப்பட்டு ஃபாஸ்டா உருவாக்கப்பட்டீங்கன்னு வைங்களேன், சீக்கிரமா உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறிடும். நீங்க ஸ்லோவா புடமிடப்பட்டு ஸ்லோவா தான் நீங்க உருவாகுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆபிரகாம் எல்லாத்துலயுமே தான் பெர்ஃபெக்டா இருந்தாங்க. பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறவன். ஆபிரகாம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா தான் இருந்தான். ஆனா வாக்குத்தத்தம் யாருடையது? சாராள் அண்ட் ஆபிரகாம் 2 பேருடைய வாக்குத்தத்தம் தான் ஈசாக்கு. அப்போ 2 பேரும் உருவாக்கப்பட்ட பிறகுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆபிரகாம் மட்டும் உருவாக்கப்பட்ட உடனே கிடைக்காது. சாராளும் உருவாக்கப்படணும். சாராள் உருவாக்கப்படுறதுக்கு ரொம்ப டிலே ஆனதுனாலதான் ஈசாக்குங்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற ரொம்ப டிலே ஆச்சு. இத்தனை நாள் நீங்க பைபிள் வாசிச்சிருப்பீங்க. எந்த இடத்துலயாவது சாராள் விசுவாசித்தால் சாராள் கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தால்னு வாசிச்சிருப்பீங்களா? எல்லா இடத்துலயும் ஆபிரகாம் தேவனோடு தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான், தேவனுக்காய் நிற்கிறான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான், தேவனை விசுவாசித்தான், இப்படி பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆபிரகாம் தேவனோடு பேசிட்டு இருக்கும் போது சாராள் கேட்கிறாள், இவ்வளோ நாள் தேவன் மேல விசுவாசம் கிடையாது, இவ்வளோ நாள் தேவன் மேல நம்பிக்கை கிடையாது, இவ்வளோ நாள் தேவன் ஒருத்தர் இருந்தாருன்னு கூட அவங்களுக்கு இந்த தாட் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆபிரகாம் தேவனோடு பேசி கொண்டிருக்கும் போது சாராள் அதை கேட்கிறாள். அதை கேட்டதுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? எபிரேயர் 11:11 தான் அதனுடைய ரிசல்ட். எபிரேயர் 11:11 படி கர்த்தர் சாராளை எப்படி தெரியுமா விசுவாசத்துல வளர்த்தாராம்? அவர் உண்மை உள்ளவர் என்று என்ன பண்ணி விசுவாசத்துல வளர பண்ணினாராம். ஆபிரகாமை எப்படி விசுவாசத்துல வளர பண்ணினாராம்? ரோமேயர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி அவர் செய்ய வல்லவர் என்று நம்ப பண்ணி விசுவாசத்துல வளர பண்ணினாராம். 2 பேரையும் விசுவாசிக்க வைத்தாரு. ஆனா 2 பேரையும் விதவிதமா வளர வைக்கிறாரு விசுவாசத்துல. 2 பேரையும் விதவிதமா வளர வச்சு அந்த வளர்ற பீரியட்ல கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்காரு. சாராள் நான் உண்மை உள்ளவர் என்று நம்பி விசுவாசத்துல வளரட்டும், நான் நீடிய பொறுமையா இருக்கேன்ட்டு கர்த்தர் அந்த விஷயத்துல நீடிய பொறுமையா இருக்காரு. ஆபிரகாம் நான் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிற விஷயத்த நம்பிட்டு விசுவாசத்துல வளரட்டும் அப்படிங்கிற விஷயத்துல நீடிய பொறுமையா இருக்காரு. நீடிய பொறுமையா இருந்ததுக்கு பிறகு 2 பேரும் விசுவாசத்துல கர்த்தர் நினைச்ச லெவல்ல வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ஈசாக்க சுதந்திரிக்கிறாங்க. விசுவாச வீரர்கள் பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல சாராள் இடம்பெற அளவுக்கு விசுவாசத்துல வல்லவங்களா மாறிட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். ஈசாக்கு அப்படிங்கிற வாக்குத்தத்தம் 2 பேருக்கும் உரியது.
2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஈசாக்குங்கிற வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில நிறைவேற பண்றார். ஆபிரகாம் விசுவாசத்துல ஆல்ரெடி வளர்ந்தவங்க தான். ஆனா சாராள் வளர்ந்தவங்க இல்ல. சாராள் வளர்றதுக்கு டைம் எடுத்ததுனால, சாராள் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்துல வளர்றதுக்கு டைம் எடுத்ததுனால, எபிரேயர் 11:11 படி கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி விசுவாசத்துல அவங்க வளர்றதுக்கு சாராள் டைம் எடுத்ததுனால அவங்களுக்கு ஈசாக்குங்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதமாச்சு. கர்த்தர் 2 பேருக்கும் சேர்த்துதான் கொடுத்தார் ஈசாக்குங்கிற வாக்குத்தத்தம். அப்புறம் 2 பேருமே வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாக்குத்தத்தத்தை சீக்கிரமா நிறைவேற்றுவார். 2 பேரும் வளர்ற வரைக்கும், விசுவாசத்துல வளர்ற வரைக்கும் நீடிய பொறுமையா இருந்துட்டு வாக்குத்தத்தத்தை சீக்கிரமா நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல உங்க ஃபுல் குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா நீங்க சீக்கிரமா வளர பாருங்க. நீங்க சீக்கிரமா வளர்ந்தா சீக்கிரமா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பீங்க. குடும்பத்துக்கே கொடுத்திருக்கு அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சீக்கிரமா வளர பண்ணுங்க. சீக்கிரமா குடும்பத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே விசுவாசத்துல வளர்ந்தீங்க, நற்குணத்துல வளர்ந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பீங்க. நாம எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடைசி காலத்துல நிறைய ஆத்துமாக்களை ரட்சிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்து சீக்கிரமா நியாயம் செய்வார். அவர் நீடிய பொறுமையா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க சீக்கிரமா உருவாகுனீங்கன்னா சீக்கிரமா சுதந்திரிப்பீங்க. லேட்டா உருவானீங்கன்னா லேட்டா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பீங்க. எது உங்களோட சாய்ஸோ அதை சூஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.